نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وَلَهُنَّ مِثْلُ الَّذِي عَلَيْهِنَّ بِالْمَعْرُوفِ கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்திலே மனிதர்களுடைய பல்வேறு வகையான உறவுகள், அந்த உறவுகளிலே மிக புனிதமான ஒரு உறவுதான் கணவன் மனைவி என்கிற ஒரு உறவு. மற்ற எல்லா உறவுகளை விட பல தனித்துவம் வாய்ந்த ஒரு உறவாக இந்த கணவன் மனைவி உறவு இருக்கிறது. முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு இந்த உறவுகளிலே ஒரு பெரிய விரிசல்கள், பல பல பஞ்சாயத்துகள், பல்வேறு பிரச்சனைகள் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். ஓரிடத்தில் ஒரு ஊரில் என்று கிடையாது, உலகம் முழுவதுமான ஒரு பொதுவான பிரச்சனையாக இன்றைக்கு இந்த கணவன் மனைவி பிரச்சனையை பார்க்கிறோம். அதில் ஒரு வினோதமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், திருமணமாகி ஆரம்பத்தில் பிடிக்கல, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்து வரல, அதில் பிரிவு தலாக்கு என்று ஏற்படுறது ஒரு வகை இருக்குதுன்னு சொன்னால் அது கூட பெரிய ஆச்சரியம் இல்லை. திருமணமாகி குழந்தைகள் பெற்று குழந்தைகள் எல்லாம் வளர்ந்த பிறகு பல வருடங்களுக்கு பிறகு கூட கணவனுக்கு மனைவியை பிடிக்கல, மனைவிக்கு கணவனை பிடிக்கலன்னு சொல்லி 15-20 வருஷத்துக்கு பிறகு பிரியக்கூடிய நிகழ்வுகள் இப்படியும் கூட இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. பெரிய ஆச்சரியமான ஒரு வினோதமான ஒரு விஷயமாக இருக்கிறது. இந்த கணவன் மனைவி உறவு என்பது அதில் எந்த அளவுக்கு நமக்கு புரிதல்கள் வேண்டும் என்பதை நம்முடைய முன்னோர்கள் வாழ்விலிருந்து நாம் தெரிய வேண்டும். அருமையானவர்களே, இந்த குடும்ப உறவு என்பது மிக மிக பேணப்பட வேண்டிய ஒன்று. ஏன்னா உலகத்தில் முதலில் உருவான உறவு என்பது கணவன் மனைவி உறவு தான். தாய் தந்தைங்கிற உறவு கிடையாது. முதல் உறவு சொர்க்கத்தில் முதல்ல உருவானது என்ன? ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் ஒரு ஜோடியை படைக்கிறான், ஹவ்வாங்கிற ஒரு ஜோடியை படைக்கிறான். இருவருமே இந்த சொர்க்கத்தில் சுற்றி திரியுங்கள் என்று சொல்றான். இப்போ முதல் உறவு இந்த உறவு தான். ஒரு ஆண் பெண்ணுக்கு இடையில் ஏற்படுகிற இந்த அன்பு, இந்த காதல் என்கிற உறவு தான் அல்லாஹ் முதல்ல படைக்கிறான். இப்லீஸ் செய்த முதல் பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, அவனுடைய கண்குளிர்ச்சி ஒன்றில் இருக்குது இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயத்தில் கண்குளிர்ச்சி இருக்கலாம். இப்லீஸுடைய கண்குளிர்ச்சி என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிற கணவன் மனைவியை பிரிக்கணும், அவர்களுக்கு மத்தியில் சண்டையை சச்சரவை ஏற்படுத்தணும். இதில் தான் இப்லீஸுடைய கண்குளிர்ச்சி இருக்குது. அவன் ஆதம் ஹவ்வாவுக்கு மத்தியில் பிரிவினை ஏற்படுத்துவதற்காக தான் அல்லாஹ் தடுத்த ஒரு மரத்தினுடைய கனியை சாப்பிட சொல்கிறான். அந்த பாவத்தை செய்ய வைக்கிறதுனுடைய நோக்கம் என்னன்னா, இந்த கனியை சாப்பிட்டா இவங்க அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளாகி பூமியில் இறங்குவாங்க, அல்லாஹ் 2 பேரையும் பிரிச்சிருவான். இந்த 2 பேரையும் பிரிக்கணும். அப்படி பிரிக்கணும்னா அவங்க இந்த மரத்தினுடைய கனியை சாப்பிடணும். அப்போ மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய கணவன் மனைவியை பிரிக்கிறதுல தான் ஷைத்தானுடைய கண்குளிர்ச்சி இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதைத்தான் சொன்னாங்க. இப்லீஸுடைய அர்ஷ் கடல்ல இருக்குது. இப்லீஸ் தன்னுடைய ஆதரவாளர்களை அனுப்புறான், மக்களை வழிகெடுக்கிறதுக்கு அனுப்புறான். எல்லாரும் போயிட்டு வந்த பிறகு யார் யார் என்னென்ன செஞ்சாங்க அதையெல்லாம் சொல்லுவாங்க. எல்லாத்தையும் அவன் கேட்பான், நீ என்னப்பா செஞ்ச, நீ என்னப்பா செஞ்சன்னு கேட்பான். எல்லாரையும் கேட்டுட்டு அனுப்பிக்கிட்டே தான் இருப்பான். ஆனால் ஒரு ஆளை மட்டும்தான் ஷைத்தான் ரொம்ப பாராட்டுவான். ஷைத்தான் ரொம்ப அவனை தட்டி கொடுப்பான். அவன் யாரு? கணவன் மனைவி இருவர் சிரித்து பேசிக்கிட்டு இருந்தாங்க, நான் அவங்களுக்கு மத்தியில் சண்டையை உண்டாக்கிட்டேன்னு சொல்லுவான். இப்லீஸ் அதை கண்டு தான் ரொம்ப சந்தோஷப்படுவான். இன்றைக்கு இப்லீஸுக்கு தான் கண்குளிர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய காரியங்களை இந்த சமூகத்தில் புரியாத தம்பதிகள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. புரியாத தம்பதிகள்
ஐக்கிய ஜமாத்தை எடுத்துக்கிட்டா அங்கே 10-12 வழக்குகள். தனிப்பட்ட முறையில் யார் பஞ்சாயத்து செய்கிறாங்களோ அங்கே பார்த்தா காலையிலிருந்து இரவு வரைக்கும் பல்வேறு வகையான பிரச்சனைகளுக்காக காத்திருக்கிற அவலங்கள். அருமையானவர்களே, இந்த உறவை நாம் புரிந்து கொள்ளணும். முதல் விஷயம் என்ன? திருமணத்தில் இணையும் போது திருமணத்திற்கு முன்னால எல்லா விஷயங்களையும் பார்க்கணும். மார்க்க எல்லாத்தையும் சொல்லுது. உங்களுக்கு அழகை பார்க்கணுமா, முதலே பாருங்க. மார்க்கம் பார்க்கறத விரும்புது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சஹாபிகளுக்கு சொல்லுவாங்க, ஒரு பெண்ணை மணமுடிக்க போறேன்னு சொன்னால் அந்த பெண்ணை பார்த்து கொண்டாயான்னு கேட்பாங்க. அப்போ முன்னால் என்னென்ன செய்ய முடியுமோ நம்மால எல்லாவற்றையும் செய்யணும். ஒரு பெண்ணுடைய குணம் என்ன, ஒரு ஆணுடைய குணம் என்ன, அவருடைய அழகு என்ன, எல்லாத்தையும் நம்மால் ஆன வரைக்கும் செய்யணும். ஆனாலும் கூட நமக்கு மறைமுக ஞானம் இல்லை. ஏதோ நம்மால் ஆன அளவுக்கு விசாரிக்கிறோம், ஜோடியாக சேர்ந்துடுறோம். சேர்ந்த பிறகு எந்த ஒரு ஆணுமே முழுக்க முழுக்க தான் எதிர்பார்க்கிற எல்லா அம்சங்களோடும் ஒரு பெண் இருக்க மாட்டார். எந்த ஒரு பெண்ணும் அவள் எதிர்பார்க்கிற எல்லா அம்சங்களோடும் கூடிய ஒரு ஆண் இருக்க மாட்டான். இருவருக்கும் இடையில சில விஷயங்கள் பிடித்ததும் இருக்கும், சில விஷயங்கள் பிடிக்காததும் இருக்கும். நாம விளங்கணும், இந்த உறவு இருக்கிறது அது இந்த உலகத்தோடு முடிவதல்ல. மாறாக சொர்க்கத்திற்கும் அல்லாஹ் உங்களுக்கு யாரை ஜோடியாக ஆக்கினானோ அவங்களோடு தான் நீங்க போவீங்க. குர்ஆன் 2 குடும்பத்தை சொல்கிறது. ஒரு குடும்பம் உஸ்ரத்துன் தய்யிபா, தூய்மையான குடும்பம். இன்னொரு குடும்பம் உஸ்ரத்துன் ஹபீஸா, மோசமான குடும்பம். இந்த தூய்மையான குடும்பம் யாரு? நல்ல கணவன் மனைவியாக வாழ்ந்தவர்கள், மார்க்கத்தை பேணியவர்கள். இவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுவான், ஜன்னாத்து அத்னி யதுஹுலூனஹா, இவர்கள் நிலையான அதன் ஜன்னாத்தில் நுழைவாங்க. இவங்க மட்டும்தான் நுழைவாங்களா? ஒமன் சலஹ மின் ஆபாஇஹிம், அவர்களது நல்ல பெற்றோர்கள். வ அஸ்வாஜிஹிம், அவர்களது மனைவிமார்கள். வ துர்ரியாத்திஹிம், அவர்களது குழந்தைகள். பாருங்க, சொர்க்கத்துக்கு நீங்க தனியா போக மாட்டீங்க, குடும்பமா தான் போவீங்க. குடும்பமா தான் போவீங்க. உங்க தாய் தந்தையர் உங்களோடு வருவாங்க, உங்க மனைவி உங்களோடு வருவாங்க, உங்களுடைய குழந்தைகள் உங்களோடு வருவாங்க. இந்த குடும்பத்தாருக்கு மலக்குமார்கள் யதுஹுலூன அலைஹிம் மின் குல்லி பாப், மலக்குமார்கள் எல்லா வாசல் வழியாக வந்து சலாமுன் அலைக்கும், உங்களுக்கு சலாம் உண்டாகுக, பிமா சபர்தும், இந்த உலகத்தில் நீங்க பல விஷயங்களை சகித்து பொறுமையோடு வாழ்ந்தீர்களே அதற்கு சலாம் உண்டாகுக என்று மலக்குகள் சொல்லுவாங்க. இது நல்ல குடும்பம். அப்ப நீங்க உங்க மனைவியோடு தான் போவீங்க இல்லையா? இந்த மனைவி தான் நாளைக்கு சொர்க்கத்திலையும் வருவாங்க. இன்னொரு குடும்பத்தையும் அல்லாஹ் சொல்றான், கெட்ட குடும்பம். அல்லாஹ் சொல்லுவான், வஹ்ஷுருல் லதீன ஸலமு வ அஸ்வாஜஹும் வமா கானூ யஅபுதூன மின் தூனில்லாஹ், யார் உலகத்தில் காஃபிர்களாக பாவிகளாக முனாஃபிக்குகளாக வாழ்ந்தார்களோ அல்லாஹ் அவர்களை நரகத்துக்கு அனுப்பும் போது நீங்களும் உங்களோடு வாழ்ந்த வழிகட்ட மனைமார்களும் எல்லாம் நரகத்துக்கு போங்கிறான். அப்ப சொர்க்கத்துக்கும் ஒரு ஆண் தனியா போறதில்லை, மனைவியோடு தான் போறான். நரகத்துக்கும் தனியா போவதில்லை, மனைவியோடு தான் போறான். அப்ப இந்த வாழ்க்கை ஏதோ மௌத்தானா முடிந்து போகிற ஒரு வாழ்க்கை அல்ல. இது நாளை மறுமையிலும் நீங்கள் நல்லவர்களாக வாழ்ந்தா உங்களுடைய துணைவியரும் உங்களோடு சொர்க்கத்துக்கு வர்றாங்க. இதுதான் நமக்கு திருமறை உணர்த்துகிறது. அப்படியானால் இந்த உறவு எப்படி இருக்கணும்? சில விஷயங்கள் நமக்கு பிடித்த மாதிரி இருக்காது. இங்க பாருங்க, சஹாபாக்குடைய காலத்துல அழகான ஆண்களுக்கு கருப்பு நிற பெண்கள் அமைஞ்சிருக்கிறாங்க. சரிங்களா? நல்ல பெண்கள், அழகான பெண்கள். அவங்களுக்கு துணைவியரை பார்த்தீங்கன்னு சொன்னா, கணவரை பார்த்தீங்கன்னா ரொம்ப கருப்பான ஆண்கள் அப்படியும் வாழ்ந்திருக்கிறாங்க இல்லையா? நம்ம கருப்பினர்னால யாரை நம்ம நினைப்போம்? ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நினைப்போம் இல்லையா? பிலால் கருப்பு தான், ஹஜ்ரத் பிலால் அழகே இல்லாதவர் தான். ஆனா அவருடைய மனைவி யாரு தெரியுமா? சஹாபாக்களில் ஆக பெரிய பணக்காரர் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப், அவருடைய சகோதரி ஹாலா பின்து அவுஃப். இந்த ஹாலா பின்து அவுஃப் தான் பிலாலுடைய மனைவி. ஹாலா இருக்கிறாங்களே, யாருடைய? அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப், உங்களுடைய கோடீஸ்வரருடைய சகோதரர், குறைஷி குலத்து பெண், அழகான பெண், வம்சாவளியில உயர்ந்த பெண். ஆனா கணவர் யாருங்க? பிலால். இந்த கணவரோடு ஹாலா அவர்கள் மகிழ்ச்சியாக வாழலையா என்ன? சந்தோஷமாக வாழலையா என்ன? பிலாலுடைய முகத்தை பார்த்து வெறுத்தாங்களா என்ன? அவங்களுக்கு மத்தியில ஏதாவது மனக்கசப்பு, ஏதாவது சண்டை சச்சரவு உள்ள ஒன்றுபட்டுடுச்சுன்னு சொன்னா இந்த தோற்றங்கள் ஒன்றுமே கிடையாது. உள்ளத்துல என்ன இருக்கணும்? மகிழ்ச்சி வந்துருச்சுன்னு சொன்னா இந்த தோற்றம் ஒன்றும் இல்லை. இல்லைன்னா அந்தம்மா எப்படி அவரை கணவராக பொருந்தி கொண்டது? அதுவும் அந்த காலத்துல
உரிமைகள் உடனுக்குடன் உரிமையை சொல்லுவாங்க. பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லுவாங்க. இவர் எனக்கு வேண்டான்னா வேண்டான்னு சொல்லுவாங்க. ஒரு பெண்ணை கட்டாயப்படுத்திலாம் அன்னைக்கு மனம் முடிக்க முடியாது. நேரா பெருமானாரிடமே வந்துருவாங்க. என் தந்தை எனக்கு பிடிக்காத ஆளுக்கா எனக்கு நிக்கா செஞ்சு வச்சிருக்கிறார். அந்த காலத்துல அந்த அம்மா பிலால் போன்ற ஒரு அழகில்லாத ஒருத்தரோடு வாழ்றாங்கன்னா அவர்கள் இந்த உடல் தோற்றத்தை பார்க்கவே இல்லை, உள்ளங்களை தான் அவங்க பார்த்தாங்க. ஒரு மனிதரிடம் இருக்கிற குணத்தை தான் பார்த்தாங்க. இதுதான் அன்றைய காலத்தினுடைய அமைப்பு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வளர்ப்பு மகன் என்று அறியப்படுகிற ஸைத் இப்னு ஹாரிஸா, அவருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை விட 10 வயது கம்மி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நபித்துவம் எப்போ கிடைக்குது? 40 வயதுல. 40 வயதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நபித்துவம் கிடைக்கும் போது ஸைத் இப்னு ஹாரிஸாவுடைய வயசு என்ன? 30 வயசு. இந்த 30 வயது ஸைதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யாரை நிக்கா செஞ்சு வைக்கிறாங்க? உம்மு ஐமன்கிற பெண்ணை நிக்கா செஞ்சு வைக்கிறாங்க. உம்மு ஐமன் யாரு? பெருமானாருடைய தந்தை அப்துல்லா இருந்தாங்க இல்லையா, அப்துல்லாவுடைய அடிமை பெண் தான் உம்மு ஐமன். அப்துல்லா இறந்த பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு உம்மு ஐமன் வாரிசு முறையில் பெருமானாருக்கு கிடைக்கிறாங்க. உம்மு ஐமன் தான் யாரை வளர்க்குறாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வளர்க்குறாங்க. பெருமானாரையும் சொல்லுவாங்க என்னுடைய தாய் உம்மு ஐமன் என்று தான் சொல்லுவாங்க, என்னுடைய தாய் என்று அவங்கள குறிப்பிடுவாங்க. உம்மு ஐமனுக்கு வயது அதிகம். ஸைத் இப்னு ஹாரிஸாவுக்கு 30 வயசு. உம்மு ஐமன் அவரை விட பல வயசு அதிகம். கணவன் மனைவிக்கு மத்தியில் உண்மையான அன்பு இருந்துச்சுன்னு சொன்னா வயது ஒரு பிரச்சனையே கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஸைத் இப்னு ஹாரிஸாவுக்கும் உம்மு ஐமனுக்கும் நிக்கா செஞ்சு வைக்கிறாங்க. உம்மு ஐமன் வயதிலையும் மூத்தவர், ஏற்கனவே கல்யாணம் ஆகி பிரிஞ்சவங்க, கருப்பு நிற அடிமைப்பன். ஸைத் இப்னு ஹாரிஸா அழகா இருப்பார், வயசும் சின்ன வயசு தான், நிறமும் வெள்ளை நிறம். ஆனா பாருங்க, 2 பேரும் திருமணம் செஞ்சாங்க, ஒரு குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தைக்கு பேர் தான் உசாமத்து இப்னு ஸைத். இப்போ இவங்க 2 பேரும் சந்தோஷமா வாழலையா? உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறந்து 5 மாசத்துல வஃபாத் ஆயிட்டாங்க. ஒரு சொர்க்கத்து பெண்ணை பார்க்கணும்னு சொன்னா உம்மு ஐமனை பாருங்கன்னு சொன்னாங்க. அப்போ ஸைத் இப்னு ஹாரிஸாவுக்கும் உம்மு ஐமனுக்கும் எவ்வளவு பெரிய வயது இடைவெளி இருக்கிறது. ஆனா 2 பேரும் திருமண வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறாங்க, மகிழ்ச்சியா இருக்கிறாங்க, குழந்தையும் பெறாங்க. ஸைத் இப்னு ஹாரிஸா மூத்தா போர்ல ஷஹீத் ஆகிறாங்க. உம்மு ஐமன் பெருமானார் இறந்த பிறகு 5 மாசத்துல வஃபாத் ஆகிறாங்க. அப்ப கணவன் மனைவிக்கு மத்தியில வயது ஒரு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா இன்னைக்கு அதையும் ஒரு பிரச்சனை, அழகு அதை ஒரு பிரச்சனை, எல்லாத்தையும் நாம பிரச்சனையா பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஃபாத்திமா பின்து கைஸ்ங்கிற ஒரு பெண்மணி, அந்த அம்மாவுடைய முதல் கணவர், அவருக்கும் அந்த அம்மாவுக்கும் உறவு சரியில்லை. அவங்க 2 பேருக்கும் மத்தியில உறவு இல்லை. அவர் ஒவ்வொரு தலாக்கா சொல்லி 3 தலாக் சொல்லிட்டார். 3 தலாக்கு முடிஞ்சு போச்சு. இந்த அம்மா ஒரு முஹாஜிரான பெண், மக்காவாசி, ஒரு அழகான பெண், குறைஷி குலங்கள்ல உள்ள சிறந்த பெண்கள்ல ஒரு பெண். அந்த அம்மா இதா இருக்கும்போது, தலாக்குடைய இதா இருக்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உன்னுடைய தலாக்குடைய இந்த இதா முடிஞ்சதும் அடுத்து யார் உன்னை பெண் கேட்டு வந்தாலும் நீ என்னிடத்துல கேட்காம யாருக்கும் சம்மதம் சொல்லாத அப்படின்னு சொல்லி வச்சிடறாங்க. ஃபாத்திமா பின்து கைஸ் இதா இருக்கிறாங்க. தலாக்குடைய இதாங்கிறது 3 மாதவிடாய் காலம். இதா முடியுது. இதா முடிந்ததும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், என்ன நிறைய பேர் பெண் கேட்டு வந்திருக்கிறாங்க, நீங்க உங்கள்கிட்ட தெரிவிக்க சொன்னீங்களேன்னு சொல்லி. இப்போ பெருமானார் கேட்குறாங்க, யார் உன்னை பெண் கேட்டு வந்தாங்கன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி முஆவியா பெண் கேட்டு வந்தாங்க. அப்படியா? சரி, முஆவியா உனக்கு பொருத்தம் இல்லை, முஆவியா உனக்கு பொருத்தம் கிடையாது. அடுத்து வேற யார் வந்தாங்க? அபூ ஜஹம் அப்படிங்கிற ஒரு சஹாபி, அவர் பேரை சொல்றாங்க, அவர் பெண் கேட்டு வந்தாரு. அப்படியா? அபூ ஜஹம் கொஞ்சம் பெண்களை அடிக்கிறவர், பெண்களை கை நீட்டுகிறவர், அவரும் உனக்கு சரியில்லை. நான் சொல்லட்டுமா, உனக்கு ஒரு மாப்பிள்ளையை சொல்லட்டுமான்னு கேட்டாங்க. சொல்லுங்க யா ரசூலல்லாஹ், இதோ உசாமா இருக்கிறார், என்னுடைய பிரியமானவர், ஸைதுடைய மகன் தான். யாருங்க? உசாமத்து இப்னு ஸைத். உசாமாவை நீ கல்யாணம் பண்ணிக்க அப்படிங்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் தயக்கம். அவங்க ரொம்ப அழகா இருப்பாங்க, உசாமா கருப்பா இருப்பார். முதல்ல கொஞ்சம் தயக்கம் இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீ கல்யாணம் பண்ணிக்க வரேன்னு சொல்லி சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த வார்த்தை, பெரியவர்களுடைய வார்த்தையை மதிச்சா வாழ்க்கை பரக்கத்தா இருக்கும், நல்லோர்களுடைய வார்த்தையை மதித்தா வாழ்க்கை பரக்கத்தா இருக்கும். அந்த அம்மா அவ்வளவு அழகான பெண்மணி. நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதுக்காக நான் உசாமாவை நிக்கா செஞ்சேன். அல்லாஹ் எனக்கும் அவருக்கும் மத்தியில எவ்வளவு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை கொடுத்தான்னு சொன்னா, மதீனால கணவன் மனைவினா
ஃபாத்திமா உசாமா அப்படின்னு மக்கள் எல்லாம் பேசுவாங்களாம். இந்த 2 பேர் மாதிரி வாழனியா, வாழ்ந்தா உசாமா மாதிரி ஃபாத்திமா பின்து கைஸ் மாதிரி நாங்கள் 2 பேரும் பிற மக்களால் பொறாமைப்படத்தக்க தம்பதியராக வாழ்ந்தோன்னு சொல்றான். இப்போ அங்கே அழகு எங்க போச்சு இல்லையா? உசாமாவுடைய அழகை அந்த அம்மா பார்க்கல, அவருடைய குணம், அவர்கிட்ட இருக்கிற மார்க்கப்பட்டதான் பார்த்தாங்க. இந்த மாதிரி சஹாபாக்கள்ல ஒரு பெரிய லிஸ்டே நாம தரலாங்க. ஹஜ்ரத் இப்னு மசூத் ரலியல்லாஹு அவர்கள் பெருமானாருடைய ஹாதிம், அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணியாளர். அவர் இயல்பாகவே குள்ளமானவர். யார்? இப்னு மஸ்ஊத். அவங்களுடைய கால்களை, கணுக்கால்களை பார்த்தா அது சூம்பி போன கால்கள் மாதிரி இருக்கும். ஆனா அவங்களுடைய மனைவி ஜைனப் அவர்கள் பெரிய புத்திசாலி, அழகான பெண்மணி. 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இப்னு மஸ்ஊத் கேட்டாங்க, எப்படிங்க அவங்க 2 பேருக்கும் ஜோடி பொருத்தம் அமைஞ்சது? அந்த அம்மா அழகான பெண்மணி, உங்களை எப்படி கல்யாணம் பண்ணிடுச்சுன்னு சொல்லி இப்னு மஸ்ஊத் சொன்னாங்க, அந்த அம்மாவுக்கு என்னுடைய தீன் பிடித்திருந்தது, எனக்கு அந்த அம்மாவுடைய அழகு பிடிச்சிருந்துச்சு. எனக்கு அந்த அம்மாவுடைய அழகு பிடிச்சிருந்துச்சு, அந்த அம்மாவுக்கு என்னுடைய மார்க்கம் பிடிச்சிருந்துச்சு. 2 பேரும் ஜோடி சேர்ந்துட்டோன்னு சொன்னாங்க. இப்னு மஸ்ஊத் அவங்களால சம்பாதிக்க முடியாது, சம்பாதிக்க மாட்டாங்க. யார் சம்பாதிச்சாங்க தெரியுமா? மனைவி தான் சம்பாதிச்சாங்க. அவங்களுடைய மனைவி ஜைனப். சம்பாதித்தெல்லாம் இந்த இடத்துல கவனமா இருக்கணும். இன்னைக்கு நிறைய பெண்கள் ஆன்லைன்ல சம்பாதிக்கிறது ஹராமான முறையில், அதுல நிறைய தவறுகள் நடக்குது. அவங்கெல்லாம் வீட்டில் உட்கார்ந்து சின்ன சின்ன தொழில்கள் செஞ்சாங்க. இப்னு மஸ்ஊதுடைய மனைவி ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா வீட்டில் உட்கார்ந்தே சில தொழில்கள் செஞ்சு சம்பாதிச்சாங்க. சம்பாதிச்சு காசு சேர்ந்துருச்சு, காசனங்க சேர்ந்துருச்சு. பெருமானாரிடம் வந்துறாங்க, யா ரசூலல்லாஹ், நான் என்னுடைய சதக்காவை என் கணவருக்கே கொடுக்கலாமான்னு கேட்டாங்க. தாராளமா கொடு, உனக்கு 2 நன்மை இருக்குது. சில இமாம்கள்ட்ட இந்த ஹதீஸை வச்சு ஒரு பெண்மணி பணக்காரியா இருந்தா தன்னுடைய ஜக்காத்தை தான் கணவனுக்கே கொடுக்கலாம் அப்படின்லாம் சிலர் இமாம்களுடைய சட்டம். நம்ம அதுக்குள்ள போகல. பாருங்க, இங்க இந்த 2 பேரும் வாழ்றாங்க. அவர் உடல் அளவுல பார்த்தோன்னு சொன்னா பார்ப்பதற்கு அவ்வளவு வசீகரம் இல்லாத தோற்றம், மனைவி அழகான தோற்றம். 2 பேரும் எவ்வளவு மகிழ்ச்சியாக சந்தோஷமா வாழ்றாங்க. அந்த 2 பேருக்கு மத்தியில ஹதீஸ்ல எத்தனையோ சம்பவங்கள் இருக்குது. உடல் தோற்றம், உடல் அழகு, இதெல்லாம் இல்லற வாழ்க்கையில மகிழ்ச்சியா இருப்பதற்கான ஒரு தடையே இல்லை என்பதற்கு ஏராளமான சான்றுகள் இருக்கிறது. இமாம் ஷாபின் ஒரு பெரிய தாபியின்கள்ல அவர் ஒரு பெரிய அறிஞர். அவர் நிறம் கம்மி, தோற்றத்துல அழகும் கம்மி. அவர் ஒரு அழகான பெண்ணை கல்யாணம் கட்டிக்கிட்டார். அவருடைய மாணவர்கள் கேட்டாங்க, இப்படி அழகான பெண்கள் ஒரு அழகில்லாத ஆணை நிக்கா செய்வாங்களான்னு கேட்டாங்க. இப்போ அவங்க சொன்னாங்க, இல்லை இல்லை, என்னுடைய மனைவி என்னுடைய கல்வி ஞானத்தை கேள்விப்பட்டாங்க. அவர் பெரிய அறிஞர். என் கல்வி ஞானத்தை கேள்விப்பட்டு ஒரு அறிஞரை நிக்கா செய்யணும் என்று என்னுடைய கல்விக்காக என்னை கல்யாணம் பண்ணினாங்க. அந்த அம்மாவுடைய அந்த நல்ல நீயத்தினால அந்த பெண்ணால வாழ்க்கையில் நான் பெற்ற பலன்கள் அதிகம்னு சொன்னாங்க. அந்த காலத்து பெண்கள் எதை பார்க்கறாங்க பாருங்க, அவருடைய அழகை பார்க்கல, அவர்கிட்ட காசு பணம் இருக்குதான்னு பார்க்கல. ஒரு பெரிய அறிஞர், நான் ஒரு அறிஞரை நிக்கா செய்யணும், என் மனைவி அந்த நோக்கத்தில் என்ன கல்யாணம் பண்ணாங்க. இன்னைக்கு திருமணங்கள்ல உயர்ந்த நோக்கங்கள் இல்லை, உயர்ந்த லட்சியங்கள் இல்லை, எல்லாம் உலக ஆதாயத்தை அடிப்படையாக வச்சே திருமணங்கள் நடக்கிறதுனால ஒரே மனக்கசப்பும் பிரச்சனைகளும். சொன்னாரு, என் மனைவி என்ன என் கல்விக்காக நிக்கா செஞ்சாங்க, அல்லாஹ்தஆலா அந்த பெண்ணால வாழ்க்கையில எனக்கு ஏராளமான நன்மைகளை கொடுத்ததாக சொன்னான். அருமையானவர்களே, இப்படி நமது முன்னோர்கள் இப்படியெல்லாம் வாழ்ந்துதானே இருக்கிறாங்க. பிறகே இன்றைக்கு பிரச்சனைகள், எவ்வளவு சிக்கல்கள் இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள்ல சில சம்பவங்கள் நாம கேள்விப்பட்டிருப்போம். ஜுலைபீப்ங்கிற ஒரு சஹாபி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட கேட்பாங்க, எப்பா நீ கல்யாணம் பண்ணலையான்னு சொல்லி. எனக்கு யார் பெண் தருவாங்க? இந்த வீட்டுக்கு போ, நான் சொன்னேன்னு சொல்லு, உனக்கு பெண் தருவாங்க. ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த வீட்டுக்கு போனாங்க. பெருமானார், உங்கள் வீட்டில் எனக்கு பெண் கேட்க சொன்னாங்க. அந்த பெற்றோர் மறுத்தாங்க. அந்த பெண் சொன்னாங்க, இல்லை இல்லை, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி அனுப்பியிருக்கிறாங்கன்னா இவர் தான் என்னுடைய கணவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்கல்ல. அன்றைக்கு இருந்த இளம் பெண்களுடைய மனோநிலையை பாருங்க. பெருமானார் சொன்னாங்களா? அப்ப ஜுலைபீப் சமூகத்தில் அந்தஸ்து இல்லாதவர், பொருளாதாரம் இல்லாதவர், அழகு இல்லாதவர். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களா? அப்ப நான் இவரை நிக்கா செய்றேன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஜுலைபீப் அப்படிங்கிற தோழரை எவ்வளவு மதிச்சாங்கன்னா, அவர் ஒரு போர்ல ஷஹீத் ஆயிட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தோழரை தன்னுடைய மடியில தொடையில அவரை படுக்க வைத்து கொண்டு சொன்னாங்க, ஹாதா மின்னி வ அன மின்ஹு, இவர் என்னை சார்ந்தவர், நான் அவரை சார்ந்தவர். சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களை தான்
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப நேசிப்பாங்க. அவங்களுடைய வாழ்க்கைக்கு எல்லா ஏற்பாடும் செஞ்சு கொடுப்பாங்க. அவங்களுக்கு என்னங்க நிக்கா ஆகலையா, திருமணம் செஞ்சு வைப்பாங்க. அந்த அம்மா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு வார்த்தைக்காக அவரை நிக்கா செய்கிறது. அவர் போர்க்களத்தில் ஷஹீதாகிறார். அருமையானவர்களே, இப்படி எவ்வளவு உதாரணங்கள் இருக்கிறது. சஹாபாக்கள் காலத்திலையும் அதற்கு பின்னால் உள்ள காலத்திலையும் மக்கள் எந்த அடிப்படையில் வாழ்ந்தாங்க. இப்போ ஒரு அழகான ஆணுக்கு அழகான மனைவி தான் அமையணும்னு தேவையில்லை. ஒரு அழகான பெண்ணுக்கு ஒரு அழகான கணவன் அமையணுங்கிற தேவையில்லை. உள்ளத்தில் ஒன்றுபட்டு நல்ல எண்ணங்கள் இருந்தால் எப்படியும் வாழலாம் என்பதற்கு எத்தனையோ உதாரணங்கள் இருக்கிறது. அருமையானவர்களே, இன்றைக்கு அத்தகைய நிலைகள் இல்லாததுனால, ஒரு புரிதல் இல்லாததுனால, கல்யாணமும் ஆகி குழந்தைகளும் பெற்ற பிறகு இன்னைக்கு கணவன் மனைவி பிரியறாங்க. ஒரு காலத்தில் இஸ்லாம் வந்த ஆரம்ப காலங்களில் தலாக்குங்கிறது சகஜங்க. தலாக்கு சொன்னாலும் பிரச்சனை இல்லை. அன்றைக்கு தலாக் சொல்றதுனால ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை பாதிக்கப்படாது. அடுத்த கல்யாணம் உடனே பண்ணுவாங்க. தலாக்கை கொண்டு கணவன் மனைவி பிரியறதுனால குழந்தைகள் பாதிக்கப்பட மாட்டாங்க. குடும்பத்துக்கு பாதிப்பு கிடையாது. அன்றைய சமூக நிலவரம் அப்படி. ஆனால் நாம் வாழ்கிற சமூகம் அப்படியா? நாம் எந்த நாட்டில் வாழ்கிறோம்? இங்கே தலாக் சொல்லி பிரியறதுனால அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் என்ன? இந்த தலாக்கு சொல்றதுனால அந்த ரெண்டு குடும்பங்கள் எத்தனை விஷயத்தில் பாதிக்கப்படுறாங்க. இதையெல்லாம் ஒரு கணம் பெண்களும் யோசிக்கிறதில்லை. தவறு ஆண்கள் மேலே இருந்தால் அவங்களும் யோசிக்கிறதில்லை. இந்த விஷயங்களை யோசிக்காம பிரிஞ்சிடறாங்க. இப்படி தலாக்கு சொல்லி பிரிஞ்ச பிறகு தாய் தந்தையருடைய அன்பு, தாய் தந்தையுடைய பராமரிப்பு இல்லாததுனால குழந்தைகள் எந்த அளவுக்கு மனோநிலை பாதிக்கப்படுகிறார்கள் என்று இன்றைக்கு உலக அளவில் பெரிய ஆய்வே நடக்குது. தெரிஞ்சிட்டாங்க. ஒன்றும் அந்த குழந்தைகள் தந்தை தாயிடத்தில் இருக்குது அல்லது தந்தை இடத்துல இருக்குது. அங்கங்க எப்படி முடிவாகுதோ அப்படி. அதற்கு பிறகு அந்த குழந்தைகள் எவ்வளவு பாதிக்கப்படுறாங்க. அவங்களுடைய கல்வி பாதிக்கப்படலாம். உளவியல் ரீதியாக அந்த குழந்தைகள் எவ்வளவு பாதிப்புக்குள்ளாகிறாங்க. எங்க தாயும் தந்தையுமாக பார்த்த பிறகு இப்ப அந்த குழந்தைகள் யாரோ ஒருத்தரோட இருக்குதுன்னு சொன்னா அப்ப அந்த குழந்தைக்கு தந்தையை பார்க்க முடியலையே அப்படிங்கிற ஏக்கம், தந்தையோடு இருந்தா தாயை பார்க்க முடியலைங்கிற ஏக்கம், உயிரோடு இருந்தும் ஒரு பெரிய துயரம் இல்லையா இது? மூத்தா போயிட்டா அது வேறு விஷயம். ஹயாத்தோடு இருக்கிறாங்க ஆனா பார்க்க முடியாத அவல நிலை. எப்படி இந்த தம்பதியர்கள் யோசிக்காம இந்த தலாக்குடைய முடிவுக்கு வர்றாங்க? பல வருஷங்கள் வாழ்ந்த பிறகு வர்றாங்க. இது எல்லாமே இன்றைக்கு இருக்கக்கூடிய பெரிய முசீபத்துகள். அதுக்கெல்லாம் காரணம் நமக்கெல்லாம் தெரியும். இந்த சமூக வலைத்தளங்கள், இந்த சோசியல் மீடியாக்கள், இந்த இன்டர்நெட்டு, இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள். உலக அளவுல பெண்கள் இதனால எப்படி சீரழிஞ்சு போனாங்க என்று பெரிய பெரிய வரலாறுகள் எல்லாம் இன்னைக்கு உலமாக்கள் சொல்றாங்க. பல நூல்களாக எழுதி கொண்டும் இருக்கிறாங்க. ஆனா இந்த கொண்டு நாம படிப்பினை பெறதில்லை. எல்லா இடங்களிலும் இந்த முசீபத்து வருது. சமூக வலைத்தளங்கள்ல இன்னைக்கு ஆண்களை விட பெண்கள் தான் ரொம்ப செயல்பாட்டில் முன்னிலையில் இருக்கிறாங்களாம். ஆண்களை விட பெண்கள் தான். ஏன்னா இவனுக்காவது பல வேலைகள் இருக்கிறது, பல பொறுப்புகள் இருக்கிறது. வேலையே இல்லாம சும்மா இருக்கிற இந்த பெண்கள் இந்த சமூக வலைத்தளங்கள், இந்த இணையதள உலகத்தை பார்த்து பெண்கள் அதுதான் வாழ்க்கைன்னு நினைக்கிறாங்க. அதுல வரக்கூடிய ஆம்பளையே தன்னுடைய வாழ்க்கை துணைவனாக கற்பனை செய்யறாங்க. நான் பெண்களை தவறாக பேசுறேன்னு என்ன வேண்டாம். ஒரு மாய உலகத்தை பார்த்து அதுதான் எல்லாமே என்று நினைக்கிறாங்க. சீரியலை பார்த்தா அதுல வரக்கூடிய ஜோடியை பார்த்து இவங்க தன்னை கற்பனை பண்றது. ஒரு சினிமா பார்த்தா சினிமா சீரியல் ஹராம்ங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதுல வரக்கூடிய கதாபாத்திரங்களை தங்களுடைய நிஜ வாழ்க்கையில பொருத்தி பார்க்கறது. அது மாதிரி தனக்கும் சொல்லி யோசிச்சு பார்க்கறாங்க. அது ஒரு கலிசடையானது, அது ஒரு அசிங்கமானது, அது ஒரு குப்பை. அது அந்த குப்பையில போய் நீங்க விளையாடணும்னு நினைக்கிறீங்களா என்ன? இப்படி பல பெண்கள் யோசிக்கிறதுனால தான் இன்னைக்கு தன்னுடைய கணவன் மீது அவங்களுக்கு ஈடுபாடு இல்லை. கணவனை பார்த்தா எரிச்சல், கணவனை பார்த்தா பிடிக்கல. பல பெண்கள் கணவனையே பக்கத்துல வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. கணவனை அருகில் வர வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் இந்த சமூக வலைத்தளங்களால இன்றைக்கு கெட்டு போச்சு. இன்னைக்கு 3 விஷயங்களை இந்த நவீன நாகரீகம் அழித்து விட்டதுன்னு சொல்றாங்க. 3 விஷயங்கள் என்ன? ஒன்று, குடும்ப அமைப்பை சீர்குலைக்கிறது. 2வது, குழந்தைகளுக்கான நல்ல கல்வி இல்லாம ஆக்கிறது. 3வது என்ன? யார் நமக்கு முன்மாதிரியோ நம்முடைய அறிஞர்கள் பெரியவர்கள் அவங்களை எல்லாம் நம்ம கடைபிடிக்க தேவையில்லை, அவங்க பேச்சை நாம கேட்கணுங்கிற தேவையில்லை. இந்த 3ஐயும் நாம சீரழிச்சிட்டோம்னு சொன்னா நம்ம தலைமுறை என்ன ஆகும், நம்முடைய சமூகம் என்னவாகும்
இன்னைக்கு அந்த நிலையில தான் இந்த சமுதாயத்தினுடைய நிலை இருக்குது. எனவே அருமையானவர்களே, திருமணம் ஆனவர்களும் சரி ஆகாதவர்களும் சரி, குடும்ப வாழ்க்கைன்னா என்ன, கணவன் மனைவிங்கிறது எவ்வளவு புனிதமான உறவு. நமக்கு அல்லாஹ் ஒரு ஜோடியை தேர்வு செஞ்சா, ஆனாலும் சரி அது பெண்ணானாலும் சரி, நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, அழகு கம்மியா இருக்கலாம், அல்லாஹ் எனக்கு முடிவு செய்த அந்த பெண் யாரோ என் வாழ்க்கை அந்த பெண்ணோடு தான். இப்படிதான் ஒரு ஆண் நினைக்கணும், ஒரு பெண்ணும் அப்படிதான். கணவன் அழகு இல்லையா, அல்லாஹ் எனக்கு முடிவு செஞ்சிருக்கிறான், எனக்கு அது போதும். ஆனால் இன்றைக்கு சமூக வலைத்தளங்கள்ல ஹதீஸுகளை படிக்கிறாங்க, மார்க்கத்தை இன்டர்நெட்ல படிச்சா அப்படிதான். அதுல படித்து விட்டு இன்றைய சில பெண்கள் உரிமைகள் பேசுறாங்க. இல்ல மார்க்கத்துல உரிமை இல்லையா, மார்க்கத்துல பெண்ணுக்கு அந்த உரிமை தரப்பட்டிருக்குதானே என்று ஹதீஸுகளை தவறுதலாக தங்களுக்கு தோதுவாக புரியுறாங்க. பாருங்க, பெருமானார் காலத்தினுடைய சமூக அமைப்பு வேற, நம்முடைய காலத்தினுடைய சமூக அமைப்பு வேற. இன்னைக்கு கணவன் மனைவி பிரிந்தால் பிரிந்த பிறகு ஏற்படுகிற எல்லா விஷயங்களையும் யோசிக்கணும். அதனால தயவு செய்து ஒவ்வொரு குடும்பத்திலையும் இந்த விஷயத்தை பத்தி கவலைப்படுங்க. இல்லையா, இன்னைக்கு இப்ப கூட ஒழுங்கா இருக்கிறாங்க, 10 வருஷத்துக்கு பிறகு பிரிகிறாங்க, 20 வருஷத்துக்கு பிறகு பிரிகிறாங்க. பல வருஷங்கள் வாழ்ந்து குழந்தைகளும் வளர்ந்து ஆளாகி நிற்கிறாங்க. இப்போ ஒரு குடும்பத்தில் அந்த வயதான தாய் தந்தையர் தலாக்குங்கிற முடிவுக்கு வர்றாங்க. என்ன வாழ்க்கை இவங்க வாழ்ந்தாங்க, இதுவரைக்கும் எப்படி இவங்க குழந்தை பெற்றாங்க என்று கூட நமக்கு தெரியல. அப்படிதான் இன்றைய சூழ்நிலை இருக்குது. எனவே அருமையானவர்களே, சஹாபா பெருமக்கள் எப்படி அழகெல்லாம் பார்க்காம வாழ்ந்தாங்களோ அந்த வாழ்க்கை வாழணும். பெண்களுக்கு ஒரே விஷயம்தான், பெண்களுடைய சொர்க்கம் பெண்களுடைய நரகம் ரெண்டுமே கணவன் தான். இதை இந்த காலத்து பெண்கள் ஏற்க மறுத்தாலும் சரி, இதை பெண்களுக்கு அழுத்தமா சொல்லணும். உன்னுடைய சொர்க்கமும் கணவன் தான், உன்னுடைய நரகமும் கணவன் தான். கணவனுடைய விருப்பத்திற்கு தான் நீ கட்டுப்படணும், கணவன் என்ன சொன்னாலும் கட்டுப்படணும். இந்த விஷயத்துல மார்க்கத்துல எந்த விதமான காம்ப்ரமைஸ் விட்டு கொடுத்தல் அப்படிங்கிறதுலாம் இல்லை. சில உரிமைகள் பெண்களுக்கு இருக்குதான், ஆனா கணவனுக்கு கட்டுப்படுகிற விஷயத்துல நீங்க ஹதீஸுகளை எடுத்தீங்கன்னு சொன்னா, ஒரு ஹதீஸ்ல நூற்றுக்கணக்கான ஹதீஸ். நல்ல பெண்ணுக்கான அளவுகோலே கணவனுக்கு கட்டுப்படணும், கணவன் சொன்னா கேட்கணும், கணவன் பார்த்தால் சந்தோஷப்படணும், கணவனுடைய பொருளை பாதுகாக்கணும், உதாசீனப்பட கணவனுடைய பொருளை அழிக்க கூடாது. கணவன் ஊர்ல இல்லையா கற்பழுக்கத்தோடு வாழணும். இன்னைக்கு கணவன் இல்லைன்னு சொன்னா பெண்கள் பலரிடத்துல பேசுறாங்க, போன்கள் மூலமாக, இந்த சமூக வலைத்தளங்கள் மூலமாக பல வகையான தொடர்புகள், பல வகையான நட்புகள். அதுல தவறு நடக்குது நம்ம சொல்லல, ஆனா தொடர்புகளை பெண்கள் என்ன செய்யறாங்க, வளர்க்கிறாங்க. அதுல மார்க்கத்தினுடைய எல்லைகள், வரம்புகள், அந்நிய ஆண்களுடனான தொடர்பு, அந்நிய ஆண்களுடனான பேச்சு, இதெல்லாம் தவறு, பாவம் என்கிற இந்த விஷயத்தை பெண்கள் தாண்டிட்டாங்க. உடம்புக்கு தான் இன்னைக்கு பருதா இருக்குதே தவிர உள்ளத்துல பருதா கிடையாது, பார்வையில பருதா கிடையாது. இன்னைக்கு சொல்றாங்க, ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமா அந்நிய ஆண்களை ரசித்து பார்க்கறாங்க. ஆண்கள் பார்க்க பயப்படுறாங்க, ஆண்கள் தயங்குறாங்க, ஆனா பெண்கள் பார்க்கறாங்க. எல்லாம் இந்த கலாச்சார சீரழிவுகளால, இந்த நாகரிகமான ஒரு வாழ்க்கைனா அப்படிதான் சொல்லி பல ஆண்களை அதிகமா பெண்கள் தான் ரசிக்கிறாங்க என்று உலமாக்கள் சொல்றாங்க. அருமையானவர்களே, இந்த இன்டர்நெட்னால, இந்த சோசியல் மீடியாவுனால அழிந்த பெண்களுடைய வரலாறு அரபு உலமாக்களே கதறி கதறி சொல்றாங்க. இதனால எந்த அளவுக்கு சீரழிந்தது என்று அந்த வரலாறுகள், சம்பவங்கள், அது ரொம்ப அசிங்கமானவை. நாம் இந்த ஜும்மாவுடைய மேடையில கூட அதை நாம சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு மோசமானவை. அதையெல்லாம் பார்த்து தான் இந்த பெண்களும் சீரழிஞ்சு போறாங்க, சின்ன சின்ன பிரச்சனைகளை பெருசாக்குறாங்க. சஹாபாக்கள் அப்படி அல்ல. ஹஜ்ரத் அபூ தர்தா, உம்மு தர்தா, கணவர் பெயர் அபூ தர்தா, மனைவி பெயர் உம்மு தர்தா. ரெண்டு பேரும் அவங்களுக்கு இடையில ஒரு ஒப்பந்தம். என்ன ஒப்பந்தம்? அபூ தர்தா சொன்னாங்க மனைவிட்ட, நான் ஏதாவது ஒரு விஷயத்துக்காண்டி கோவப்பட்டா, கோபம் வரலாம், கோபமே வராம இருக்காது, நான் கோவப்பட்டேன்னு சொன்னா நீ கோவப்படாத, என்ன சமாதானப்படுத்து. ஏதாவது ஒரு விஷயத்துல உனக்கு கோபம் வந்தா நீ முந்திக் கொண்டு கோபப்பட்டால் நான் கோபப்பட மாட்டேன், ஒன்ன நான் சமாதானப்படுத்துவேன். ரெண்டு பேரும் அவங்களுடைய வாழ்க்கையின் கடைசி நொடி வரைக்கும் இப்படிதான் வாழ்ந்தாங்களாம். ஒரே நேரத்தில் ரெண்டு பேரும் கோபப்பட மாட்டாங்க, இப்படிதான் அவங்களுடைய வாழ்க்கை. இப்படியெல்லாம் தங்களுக்கு மத்தியில் அழகான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு அவங்க போட்டி போட்டாங்க. அந்த காலத்தில் என்னங்க தீனை மட்டும் அடிப்படையாக பார்த்தாங்க. இமாம் சயீத் பின் முஸையிப் அவர்கள் மதீனாவுடைய பெரிய ஆலிம், அவருடைய மகள் அழகான பெண்மணி,
மதீனாவுடைய கவர்னர் ஆளுநராக இருக்கிறார் வலீத் இப்னு அப்துல் மலிக். அவர் சயீத் பின் முஸையிப் இடத்துல உங்க பெண்ணை எனக்கு நிக்காஹ் பண்ணி வைங்கன்னு கேட்டு அனுப்புறாரு. சயீத் பின் முஸையிப் முடியாதுங்கிறாங்க, மிரட்டுறாரு இல்லையா. அரசாங்கம் கையில் இருந்தால் என்ன வேணாலும் செய்யும், மிரட்டுறாரு, நான் நிக்கா செய்ய முடியாதுன்னு சொல்லி. சயீத் பின் முஸையிபுடைய மாணவர்கள் ஒருவர் அபு வதா, அவர் கொஞ்ச நாள் காணாமல் போய் திருப்பி வந்தார். இப்போ சயீத் பின் முஸையிப் கேட்டாங்க, என்னப்பா கொஞ்ச நாள் அவனை பார்க்கவே இல்லையேன்னு சொல்லி. இப்போ சொன்னாங்க, என்னுடைய மனைவி திடீர்னு மூத்தாயிட்டாங்க, நான் அதுக்காக போயிருந்தேன், இப்போ நான் மறுபடியும் உங்கள்கிட்ட கற்றுக்கொள்ள வந்திருக்கிறேன்னு சொல்லி. சயீத் சொன்னாங்க, என் மனைவி என் மகளை உனக்கு நிக்கா செய்து வைக்கிறேன், சம்மதமானு கேட்டான். இப்போ அபு வதா சொன்னாங்க, என்ன கேலி பண்ணுறீங்களா என்னுடைய ஆசிரியர் அவர்களை? இல்லைப்பா கேலிலாம் இல்லைப்பா, நான் ஒன்றை தான் தேடிட்டு இருந்தேன். பாருங்க, அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் இருக்குது. அந்த காலத்தில் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. நல்ல பையன், நல்ல மாணவர், ஏற்கனவே மனமாக இருந்தாலும் சரி, என் மகளுக்கு நீதாம்பா பொருத்தம், நிஜமாக தான் கேட்குறேன், உனக்கு விருப்பமா, உனக்கு நிக்கா செய்கிறதுல ஆர்வம் இருக்குதா, நீங்கள் என்னுடைய உஸ்தாத், என்னுடைய ஷேக், நீங்கள் சொன்னால் கல்யாணம் பண்ணுறேன். உடனே அவங்க தன்னுடைய மகள்கிட்ட கேட்டாங்க, இதை பாருமா, என்னுடைய மாணவர் இவருக்கு நான் உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அப்போ அந்த பிள்ளை கேட்டாங்க, நான் ஒரு மார்க்கப்பட்டுள்ள பெண், எனக்கு நல்ல மார்க்கப்பட்டுள்ள ஆணைத்தான் நீங்கள் தேர்வு செய்வீர்கள் என்று எனக்கு நம்பிக்கை இருக்குது. எப்படி அந்த பிள்ளையினுடைய இளம் பெண்ணுடைய எண்ணத்தை பாருங்க, ஒரு நல்ல ஆணை தான் எனக்கு தேர்வு செய்வீங்க, நானும் பொருந்தி கொண்டேன். 2 பேரும் நிக்கா செஞ்சாங்க. முதல் இரவுல சயீத் பின் முஸையிபுடைய மகளார் தம்முடைய அந்த கணவரை பார்த்து சொன்னாங்க, அல்லாவை அஞ்சக்கூடிய ஒரு மணமகனை எனக்கு என் ரப்பு தேர்வு செய்தமைக்காக நான் அல்லாவை புகழ்கிறேன். அல்லாஹ் பயப்படக்கூடிய ஒரு கணவனை எனக்கு அல்லாஹ் கொடுத்தான் இல்லையா, அதுக்காக நான் அல்லாஹ் புகழ்றேன்னு சொன்னாங்க. அவங்க கேட்டாங்க, நான் அல்லாஹ் பயப்படக்கூடியவனும் எப்படி தெரியும்? என் தந்தை உங்களை பற்றி சொன்னாங்க இல்லையா, நீங்கள் அல்லாஹ்வை பயப்படக்கூடிய ஒருத்தர் தான் சொல்லி. அருமையானவர்களை, இந்த அடிப்படையில் தான் வாழ்வு அமைய வேண்டுமே தவிர தோற்ற அழகு, ஒரு மனிதனுடைய தோற்றத்தை பார்க்கக்கூடாது, ஒரு மனிதனுடைய செல்வம் வசதியை பார்க்கக்கூடாது. நல்ல குணத்தின் அடிப்படையில், மார்க்கப்பற்றின் அடிப்படையில் தான் திருமணத்தில் ஆணும் பெண்ணும் இணையணும். அப்படி இணைந்தார்கள் என்றால் இத்தகைய பிரச்சனைகள் இருக்காது. எல்லாம் அல்ல அல்லாஹ் இந்த சமுதாயத்தில் பரவலாகி கொண்டிருக்கிற இந்த தலாக்குங்கிற முசீபத்திலிருந்து அல்லாஹ் பாதுகாத்து எல்லா குடும்பங்களையும் அமைதி தவழுகிற குடும்பமாக ஆக்கியருள்வானாக. இப்லீசுடைய சூழ்ச்சிகளை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.